இப்போ 2026 மல்டி அசெட் எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு ஸ்மார்ட் வேயாக இருக்குமா? இல்லை அது எப்படி அணுகலாம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது, மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தனிப்பட்ட ஒரு அசெட்டில் இப்போ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னா ஈக்விட்டி சார்ந்த முதலீடுகளில் முதலீடு பண்ணோம். இப்போ டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கடன் பத்திரம் சார்ந்த முதலீடுகள். இப்போ ரீட் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் பேஸ்ட் ஃபண்ட் அங்கே ரியல் எஸ்டேட் பேஸ்ட் அசெட்ஸில் முதலீடு பண்ணுறதை பார்க்குறோம். இப்போ இந்த மல்டி அசெட் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா அசெட்ஸ்லேயும் அது ஈக்விட்டியாக இருக்கலாம், கமாடிட்டி கோல்டு சில்வர் போன்ற கமாடிட்டிஸாக இருக்கலாம், இல்லை டெட், இல்லை ரியல் எஸ்டேட், எல்லா அசெட்ஸ்லேயுமே ஸ்ப்ரெட் பண்ணி முதலீடு பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மல்டி அசெட் ஃபண்ட் அப்படிங்கிறது. இப்போ அந்த மல்டி அசெட் ஃபண்டுடைய தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தெளிவற்ற முதலீட்டு பார்வை இல்லை அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் வந்து இப்போ தற்சமயம் பார்க்கும்போது எல்லா அசெட் கிளாஸஸ்லையுமே ஒரு குழப்ப நிலையை நீடித்து கொண்டு தான் இருக்குது. ஈக்விட்டி எடுத்து பார்க்கும்போது ஒரு ஏற்ற இறக்கம் இருக்குது. டெட் மார்க்கெட்ஸ்லேயும் ஒரு மாதிரியான வாலடைல் கண்டிஷன் பார்க்குறோம். வட்டி வீதம் மாறுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கு. ரியல் எஸ்டேட்லேயும் அந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறத பார்க்குறோம். கோல்டு அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிந்தது, கடந்த சில ஆண்டுகளாகவே ஏறிக்கொண்டிருந்தது. இப்போ திருப்பியும் ஒரு ஏறும் இறங்கியுமா இருக்கக்கூடிய ஒரு வாலடைல் ஃபேஸில் இருக்குது. ஸோ இப்போ இப்படி ஒரு சூழலில் இருக்கும்பொழுது நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த மாதிரியான அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வியூ இல்லாத போது இது போன்ற அந்த மல்டி அசெட் ஃபண்ட்ஸில் நம்ம முதலீடு பண்ணுறத கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க பீரியாடிக்காக ரிவ்யூ பண்ணி எந்தெந்த அசெட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த நிலையில் தற்சமயம் இருக்கக்கூடிய நிலை, அவங்களுடைய ஃப்யூச்சரிஸ்டிக் வியூ எல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது எந்த அசெட்லேயும் எந்த அளவுக்கு நம்ம முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் இருக்கிறதுனால இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு தனிப்பட்ட வியூ, இப்போ கோல்டில் இப்போ முதலீடு பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டைலமா இருக்கும். ஈக்விட்டியில் எந்த அளவுக்கு நம்ம முதலீடு பண்ணுறது இருக்கக்கூடிய ஒரு வாலடைல் கண்டிஷனில், ஏற்கனவே கோல்டு ஏறி விட்டது அதில் ஃபர்தராக பண்ணலாமா, இல்லை வந்து டெட் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய சூழல், வட்டி வீதம் வந்து உயரலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கு பொதுவான பொருளாதாரத்தில். ஸோ இதெல்லாமே எடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளியர் வியூ இல்லை. நம்ம இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதை எப்படி எவ்வளோ அலோகேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணுறதோட, நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபண்ட் மேனேஜர்கிட்ட நம்ம அந்த ஜாபை ஒப்படைக்கும் பொழுது அந்த ஃபண்ட் அதற்கு உண்டான முதலீட்டாளர்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, கடந்த காலங்களில் எந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோ வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து நல்ல ரைட் கைண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது கட்டாயமாக இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக அமையும். தற்போதைய கண்டிஷன்ஸ், மார்க்கெட் கண்டிஷன்ஸில் பார்க்கும்போது அசெட் அலோகேஷன் எப்படி பண்ணுறது, அதாவது கோல்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது, ஈக்விட்டியில் எவ்வளோ பண்ணுறது, டெட் எவ்வளோ பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எடுத்து பார்க்கும்பொழுது இது வந்து முழுக்க ஒரு இன்வெஸ்டர் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நம்ம முடிவு செய்யலாம். இப்போ வந்து ஒரு யங் 30s இருக்கக்கூடிய, அதாவது 30களில் இருக்கக்கூடிய ஒருவருடைய அப்ரோச் அப்படிங்கிறது வந்து 50s, அதாவது 50+ வயதானவர்கள் கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஒரு 30+ இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள், அவர்களோட வியூ வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 ஆண்டுகள் இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் அதிகப்படியான முதலீடுகளை அலோகேஷனை வந்து ஈக்விட்டி பேஸ்டு பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள், அது நேரடியாகவும் இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக இருக்கலாம். வயது குறைவாக இருக்கும் பொழுது அதிகப்படியான ரிஸ்க் எடுக்கக்கூடிய காலகட்டம் அமையும். அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடிய அந்த திறன் இருக்கும், அந்த கெப்பாசிட்டி டேக் ஹையர் ரிஸ்க் இருக்கும். ஒரு 20 years வெயிட்டிங் டைம் அப்படிங்கிற போது அதிகப்படியான அலோகேஷனை வந்து ஈக்விட்டியில் முதலீடு செய்யலாம். மிக குறைந்த அளவே தங்கத்தில், ஏன்னா தங்கத்தை பொறுத்த அளவில் ஒரு ஹெட்ஜிங் அசெட் தான். அது கடந்த சில ஆண்டுகளாக வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் பேஸ்ட் அசெட்டாக இருந்தாலும் பொதுவாக தங்கத்திற்கு உண்டான ஒரு நிலை என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஹெட்ஜிங் அசெட் தான். இன்ஃப்ளேஷனுக்கு அகெயின்ஸ்டான ஒரு ஹெட்ஜிங் அசெட்டாக வைத்துக்கொண்டு 10% மேலே போர்ட்ஃபோலியோவில் தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். அடுத்தது பாண்ட் அப்படிங்கிறது வந்து குறைவாக இருக்கக்கூடிய வயதினர், கூடுமான வரையில் பாண்ட்ஸ் மிக குறைந்த அடுத்த ஓரிரு ஆண்டுகளுக்கு இப்போ வேண்டிய பணத்தை மட்டும் ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸில் வைத்துவிட்டு நீண்ட கால முதலீடுகளை வந்து ஈக்விட்டியில் அதிக அளவு செய்யலாம். இப்போ 40களில் இருக்கக்கூடியவர்கள் ஈக்விட்டி போர்ஷனை ஓரளவுக்கு குறைத்து கொண்டு
அதில் எக்ஸ்ட்ரா அலோகேஷன் வந்து டெட் ஃபண்ட்ஸில் முதலீடு செய்வது சரியாக இருக்கும். இப்போ 50 வயதுகளை 50ஐ தாண்டியவர்களுக்கு, 50 வயதை கடந்தவர்களுக்கு ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ஏன்னா அவங்களுக்கு வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது அடுத்த 5-7 ஆண்டுகள் தான் இருக்கும் அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதனால் அதற்குள்ளாக அதிகப்படியான ரிஸ்க் எடுக்காமல் அலோகேஷன் வந்து டெட் ஃபண்ட்ஸ், கடன் பத்திரம் சார்ந்த அந்த டெட் ஓரியன்ட் ஸ்கீம்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது, மிக குறைந்த அளவில் ஈக்விட்டியில் மிக குறைந்த அளவு கோல்ட்லேயும் பண்ணுறது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தற்போதைய சூழலை வைத்துக்கொண்டு சொல்லலாம். ஒரு மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும்போது எப்படி மல்டி அசெட் எஸ்ஐபி எப்படி இருக்கும் அப்படின்னா, எஸ்ஐபியோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். எஸ்ஐபி எதனால் வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்படுது, எதனால் ப்ரிஃபர் பண்ணப்படுது முதலீட்டாளர்கள்ட்ட அப்படின்னா, இப்போ ஒரு வாலட்டைல் மார்க்கெட் கண்டிஷன்ஸில் இருக்குது. மார்க்கெட் பங்குச்சந்தை, ஃபார் எக்ஸாம்பிள் பங்குச்சந்தையை எடுத்துக்கொண்டால் அதனுடைய ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மாதத்தில் வந்து மார்க்கெட் உயரத்தில் இருக்கும்போது யூனிட்ஸ் குறைவாக கிடைக்கும். அடுத்த மாதம் இல்லை அதே மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் ஒரு எஸ்ஐபி இருந்து அந்த அன்னைக்கு மார்க்கெட் குறைந்தது அப்படின்னா யூனிட்ஸ் அதிகரிக்கும். ஸோ இது போன்ற ஒரு ஆவரேஜிங் மெத்தடில் பார்க்கும்பொழுது எப்பொழுதெல்லாம் மார்க்கெட் ஃபால் ஏற்படுதோ, வாலட்டைலாக இருக்கோ, அப்பப்போ அடிஷ்னல் யூனிட்ஸ் கிடைப்பதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த எஸ்ஐபி. மார்க்கெட்டெல்லாம் ரைஸ் ஆகி ஸ்டெபிளைஸ் ஆகும்போது அந்த கூடுதல் யூனிட்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கை கொடுக்கும். ஸோ இப்போ மல்டி அசெட் கான்செப்ட் எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது அது எல்லா அசெட்ஸுமே இருக்கும். அதில் கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும், ரியல் எஸ்டேட் இருக்கும், ஈக்விட்டி இருக்கும், டெட் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும்பொழுது அதனுடைய இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா அசெட்ஸ்லையுமே ஒரு கைண்ட் ஆஃப் வாலட்டிலிட்டி இருந்து கொண்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் இருக்குது. எதுவுமே ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மல்டி அசெட் எஸ்ஐபி அப்படிங்கிறதுக்கும் அதற்குண்டான ஒரு வாலட்டிலிட்டி இருந்து கொண்டு அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பட்சத்தில் எஸ்ஐபி கட்டாயம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு ஃபண்ட், ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் நம்ம எடுத்து நம்ம பார்க்கும்போது அதில் ஈக்விட்டி போர்ஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா வாலட்டிலிட்டி அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா அது ஈக்விட்டி மார்க்கெட் சார்ந்த அந்த வாலட்டிலிட்டி அந்த ஃபண்டில் இருக்கும். அதே நேரத்தில் கோல்டு அதிகப்படியான ஓரளவுக்கு அலோகேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபண்டில் கோல்டு நம்ம பார்க்கும்போது அதனுடைய வாலட்டிலிட்டியும் தெரியும். அதனால் ஓவராலாக அசெட் கிளாஸஸ் ஸ்ப்ரெட் பண்ணி முதலீடு செய்கிறதுனால இந்த வாலட்டிலிட்டி எல்லாமே ஃபண்டுலேயும் அப்சார்ப் ஆகும். அது பெட்டர் யூனிட்ஸ், இப்போ வாலட்டைல் கண்டிஷன்ஸில் நிறைய யூனிட்ஸ் கிடைக்குங்கிற அடிப்படையில் வந்து எஸ்ஐபி கட்டாயம் கை கொடுக்கும். ஒரு ஸ்டெபிலிட்டி மார்க்கெட்டுக்கு வந்த பிறகு, அதாவது அது ஈக்விட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும், பாண்டாக இருக்கட்டும், இல்லை கோல்டு மார்க்கெட், எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டெபிலிட்டி வந்த பிறகு அந்த ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் எஸ்ஐபி அப்படிங்கிற கான்செப்டை இந்த வாலட்டிலிட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்கான முக்கியமான டூலாக பார்க்க வேண்டும். அதாவது இப்போ மல்டி அசெட் போர்ட்ஃபோலியோ, அதாவது ஃபண்டில் போடாமல் மல்டி அசெட்டாக இப்போ இன்வெஸ்டர்ஸ் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டா, அதாவது ஒரு இன்வெஸ்டர் வந்து அவருடைய ஃபண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல், ஃபண்ட்ஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் அவரே ஈக்விட்டியில் ஒரு போர்ஷன், டெட்டில் ஒரு போர்ஷன், கோல்டில் ஒரு போர்ஷன், ரியல் எஸ்டேட்டில் ஒரு போர்ஷன் அப்படின்னு மல்டி அசெட்டாக பண்ணும்பொழுது அவருடைய ரீபேலன்சிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தால் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ குவார்ட்டர் அவர் வந்து ரிவ்யூ பண்ணணும். ரீபேலன்ஸ் பண்ணலைனாலும் ரிவ்யூ கட்டாயம் பண்ணணும். எவ்ரி 3 months இந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எந்த அசெட் வந்து வாலட்டைல் கண்டிஷன்ஸுக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, இல்லை குறைவான வீழ்ச்சி, அதாவது ஃபால் அப்படிங்கிறது எதில் குறைந்திருக்கு, எது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறது எவ்ரி 3 months பண்ணணும். அட்லீஸ்ட் எவ்ரி 6 months ஒரு ரீபேலன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும். கட்டாயம் ரீபேலன்ஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்தந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ரிவ்யூ எவ்ரி 3 months கட்டாயம் பண்ணுறது பெட்டர். எவ்ரி 6 months கன்சிடர் பண்ணலாம். ரீபேலன்ஸ் வந்து இது சரியான தருணம் தானா, இதை வந்து இந்த டைமில் பண்ணலாமா, இல்லை எதில் அலோகேஷன் வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி கட்டாயம் பண்ணணும். அதில் ரீபேலன்ஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ அந்த அதே ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் இருந்ததுன்னா மெயின்டைன் பண்ணலாம். பட் ஏதாவது மார்க்கெட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் வந்து இன்னும் வாலட்டைலாக இருக்குது அப்படின்னா அதனுடைய எக்ஸ்போஷர் ரிவ்யூ பண்ணணும். கோல்டில் இப்போ வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா இன்னும் வரக்கூடிய 3-6 மாதங்கள் எடுத்து பார்க்கும்போது கட்டாயம் இதனுடைய ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது அந்த உலக பொருளாதார சூழல், ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் அடிப்படையில் மாறுதல்கள் ஏற்படும். அதனால் கட்டாயம் வந்து நம்ம மல்டி அசெட் அலோகேஷன் இருந்தது முதலீட்டாளர்களுக்கு
தனிப்பட்ட முறையில், அதாவது ஃபண்ட் மூலமாக முதலீடு செய்தால் அவர்கள் அதை ரிவ்யூ பண்ணுவார்கள். கட்டாயம் வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஏஎம்சிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் தனிப்பட்ட முறையில் மல்டி அசெட் அலோகேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம நிச்சயமாக எவ்ரி 3 months ரிவ்யூ பண்ணணும். எவ்ரி 6 months ரீபேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஏற்படுத்திக்கணும். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.